மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பு இயற்பியல் உண்டான கணக்குகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இது எஸ்எஸ்எல்சி இயற்பியல் கணக்கு 2. கணக்கு நான் ஒரு டைம் படிச்சிடுறேன், அப்படியே பாருங்கள். கிட்ட பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதனால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருள்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருள்களை காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவு என்ன? ஸோ முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்ட பார்வை 1. அவரால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுங்க? 4 மீட்டர். அவர் எவ்வளோ பார்க்க விரும்புகிறாரு? அவர் 20 மீட்டர் தொலைவில் பார்க்க விரும்புகிறார். அப்படின்னா கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸுடைய குவிய தொலைவு என்ன? ஸோ நம்ம கிவன் டேட்டாவை முதல்ல எடுத்துடலாம். ஸோ அவனால் பார்க்க முடிந்த தொலைவு அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். அவர் 4 மீட்டர் தான் பார்க்க முடியும். ஆனால் அவர் எவ்வளோ மீட்டர் பார்க்க விரும்புகிறாரு? 20 மீட்டர். அதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 20 மீட்டர். கேட்டுக்கிற கேள்வி, குழி லென்ஸின் குவிய தொலைவு ஃபோக்கல் லென்த் எஃப் வந்து என்ன? இதுதான் கேள்வி. ஸோ நமக்கு இதுக்கான ஃபார்முலா f is equal to xy by x minus y. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்படிங்கிறப்ப எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? 4, ஒய்க்கு பதிலாக 20. ஸோ 4 எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ 4 பெருக்கல் 20 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸுக்கு பதிலாக 4 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 20. ஸோ அடுத்த ஸ்டெப் 4 பெருக்கல் 20 80 டிவைடட் பை 4 மைனஸ் 20. ஸோ 4 20 போச்சுன்னா 16. 20ங்கிறது பெரிய நம்பருங்கனால மைனஸ் 16. ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 1 16 16 5 16 80. ஸோ ஆன்சர் மைனஸ் 5 மீட்டர். ஸோ எஃப் அப்படிங்கிறது மைனஸ் 5 மீட்டர். ஸோ இதோட நிறுத்திக்கலாம். சில நேரங்களில் வந்து நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, குவிய தொலைவோடு நிறுத்த மாட்டாங்க. அந்த லென்ஸுடைய பவர் என்ன, திறன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது கூட நம்ம கண்டுபிடிச்சி பார்த்தோம்லாம். லென்ஸின் திறன் அப்படிங்கிறது பவர் ஆஃப் த லென்ஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். பி இஸ் ஈக்குவல் டு 1/f. இதுதான் வந்து லென்ஸின் திறனுக்கான ஈக்குவேஷன். பி ஈக்குவல் டு 1/f. இப்போ பவர் அப்படிங்கிறது பவர் ஈக்குவல் டு 1/f அப்படிங்கிறதுனால 1/f வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் மைனஸ் 5. ஸோ 1/5 அப்படிங்கிறது 0.2. மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.2. லென்ஸோட திறனுக்கு யூனிட் என்னன்னா டயாப்டர் டி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.2 டயாப்டர். சரிங்களா? ஸோ இப்போ இன்னொருக்கா மறுபடியும் சொல்கிறேன். இந்த சம்மை நான் படிக்கிறப்ப அவரால் பார்க்க முடிஞ்ச தொலைவு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 4 மீட்டர். அவர் எவ்வளோ தூரம் பார்க்க விரும்புகிறாரு? 20 மீட்டர் வரைக்கும் பார்க்க விரும்புகிறாரு. அப்படின்னா அதனுடைய குவிய தொலைவு எஃப்ங்கிறது என்ன? ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு கிட்ட பார்வை அப்படிங்கிறங்காட்டி எஃப் ஈக்குவல் டு xy பை எக்ஸ் மைனஸ் ஒய் மீட்டர். எக்ஸுக்கு பதிலாக 4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 20 டிவைடன் பை 4 மைனஸ் 20. 4 பெருக்கல் 20 80. 4 மைனஸ் 20 மைனஸ் 16. 1 16 16 5 16 80. எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 5 மீட்டர். லென்ஸோட திறன் ஒரு வேளை கேட்டிருந்தாங்கன்னா, லென்ஸின் திறன் பி ஈக்குவல் டு 1/f டயாப்டர். இப்போ பி ஈக்குவல் டு 1/fக்கு பதிலாக மைனஸ் 5. பவர் ஈக்குவல் டு 1/5னா 0.2 மைனஸ்க்கு மைனஸ் டயாப்டர். P ஈக்குவல் டு மைனஸ் 0.2 டயாப்டர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.